வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து நவராத்திரி வருது இல்லையா, அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் சுண்டலோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பச்சை பயிரில் ஸ்வீட் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே அளவில் 1 டம்ளர் வந்து பொடி பண்ண வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து பச்சை பயிரை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த அளவில் வெல்லம் வந்து பொடி பண்ணி கரைச்சி இந்த பாருங்க எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுவும் அப்புறம் ஒரு குட்டி கப்பில் தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, நெய் வந்து 1 ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து கடாயை வந்து அடுப்பில் போட்டு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சிடலாம். நெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஏன்னா நெய் வந்து சுட்ட வாசனை வந்துடும். அதனால தான் வந்து நான் வந்து நெய்யை வந்து போட்டவுடனே டக்குனு முந்திரி பருப்பு போட சொன்னேன். இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம லைட்டாக கோல்டன் ப்ரௌன் இந்த அளவு வறுபட்டால் போதும், எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த நெய் இருக்கட்டும். அதுலேயே நம்ம வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, வெள்ளை தண்ணியை வந்து இதில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுன்னு வருது. இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சிம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நான் வந்து இன்னொரு வாட்டி உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவு, இதே டம்ளர் அளவில் வந்து வெல்லத்தை பொடி பண்ணி அளந்து எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய், நான் எடுத்துட்ட அளவுக்கு வந்து சின்ன தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுட்டு இருக்கேன். 1 ஸ்பூன் நெய், அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வெள்ளை தண்ணியை விட்டுருக்கோம். இப்போ அது கொதிச்சுன்னு இருக்கு. அது கொதிக்கும் போதே நம்ம ஏலக்காயும் சேர்த்துட்டோம். பாகு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சாலே போதும் நமக்கு. இதை பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை, தேங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்க, தேங்காய் போட்டு கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பச்சை பயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்க, தண்ணியே இல்லாமல் தான் வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, பச்சை பயிரெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இந்த வெல்லம் சேர்ந்து இதோட கோட்டாயி நல்லா சேர்ந்தாப்புல சுருண்டுட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கலருவோம் இதை. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து நவராத்திரிக்கு வந்து சுண்டல் கேட்டிருந்தீங்க, அப்புறம் தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. என் கை வந்து இன்னும் சரியாகலை. அன்றைக்கே நான் சொன்னேன், டாக்டர் வந்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இந்த கை வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு, பட் ஒரு பெண்டோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால வந்து கண்டிப்பாக வந்து பிளேட் வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது கரெக்டாகவே தெரியும் உங்களுக்கே, ஒரு பெண்ட் இருக்குங்கிறது. அதனால் கண்டிப்பாக பிளேட் வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டார். நான் வந்து மேபி நாளைக்கு நான் போகிறேன்னு நினைக்கிறேன் டாக்டர் வீட்டுக்கு. அட்மிட் ஆகிட்டேன்னா பிளேட்லாம் வச்சதுக்கு நவராத்திரிக்குள்ளே வந்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து கை சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு நவராத்திரி ஸ்பெஷலில் சுண்டல்லேருந்து எல்லாமே பண்ணி காமிச்சிடுறேன். அப்படி இல்லைன்னா தீபாவளி ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக ஸ்பெஷலாக எல்லாமே உண்டு, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் புட்டு கேட்டிருந்தீங்க, ஏன்னா நவராத்திரியில் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை புட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் புட்டு பண்ண முடியும். அதுக்கு வந்து 2 கையும் இருந்தால் தான் ஈஸியாக என்னால் கலர முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கல. ஆனால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். அதனால் கோச்சிக்க வேண்டாம், கண்டிப்பாக பண்ணி காமிச்சிடுவேன். நான் எனக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கலாக நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன், ஆனால் மென்டலாக இப்போ வந்து ஃபிட்டாக இல்லை. ஏன்னா வந்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. அதனால் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரம் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு. நம்ம இதை கொதிச்சுட்டு இருக்கல, அதையும் பார்த்துருவோம் கையோட. கலரிக்கிறேன்.
பாருங்கள் இப்போ கொதித்து சேர்ந்து வந்திருக்கு. நம்ம முந்திரி பருப்பை போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பச்சை பயிரில் ஸ்வீட் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் ரெசிபியோடு சந்திக்கிறேன்.